ஆபிரகாம் எப்படி தேவனிடமிருந்து இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றார்? தேவன் ஆபிரகாமை ஏன் தேர்ந்தெடுத்தார்? தெரியாத தேசத்துக்கு ஏன் அழைத்தார்? ஆபிரகாமின் ஆசீர்வாத ரகசியம் என்ன? வாங்க பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் பார்க்கப் போகும் விஷயம், ஆபிரகாம் எப்படி தேவனிடமிருந்து இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆதியாகமம் 12:2 இப்படியாக சொல்கிறது. ஆபிரகாம் ஒரு மனிதன் மட்டுமல்ல, அவன் ஒரு தலைமுறை, அவன் சந்ததி, உலகமெங்கும் உள்ள ஜனங்கள். ஆல் were blessed because of one man's faith. அந்த மனிதன்தான் ஆபிரகாம். 1. தேவனின் அழைப்பை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டார். ஆதி 12:1 உன் தேசத்தையும் உன் உறவினர்களையும் உன் பிதாவின் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்குப் போ என்ற வார்த்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டதும் எங்கே போகிறோம் என்று தெரியாது. ஆனால் தேவன் சொன்ன ஒரு வார்த்தை போதும் என்று விசுவாசமாய் போனான். விசுவாசம் என்றால் இன்று பலர் என் வாழ்க்கை எப்படி மாறும், என் எதிர்காலம் என்ன என்று பயப்படுகிறார்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், நீ எனக்கு கீழ்ப்படிந்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாம் நின்று யோசிக்கவில்லை, உடனே எழுந்து நடந்தார். அந்த ஒரு கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தின் கதவை திறந்தது. 2. பிரிவின் வேதனையிலும் சமாதானத்தை தேர்ந்தெடுத்தார். லோத்துவுடன் பிரிவு வந்தபோது நல்ல நிலத்தை லோத்துக்கே விட்டார். ஆதி 13 உலக ஞானம் சொல்வது நல்லதை நாம் தான் அனுபவிக்கணும். ஆனால் ஆபிரகாம் லோத்துவிடம் சொன்னது, நீ வலப்பக்கம் போனால் நான் இடப்பக்கம் போவேன் என்று விட்டுக் கொடுத்தான். தேவன் உடனே சொன்னார், உன் கண்களை உயர்த்திப்பார், இந்த தேசமெல்லாம் உனக்குத் தருவேன். விட்டுக் கொடுத்து அடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். 3. பலிபீடம் கட்டுவது. ஆபிரகாம் எங்கு சென்றாலும் முதலில் பலிபீடம் கட்டினார். ஆதி 12:7 பலிபீடம் என்றால் தேவனோடு உறவாடும் இடம். இன்று பலர் வேலை, பணம், வீடு, சுகம் எல்லாம் தேடுகிறார்கள். ஆனால் தேவனை தேட நேரமில்லை. ஆபிரகாம் வாழ்க்கையின் ரகசியம், கர்த்தரை தேடுவதற்கு முதலிடம் கொடுத்தார். மத்தேயு 6:33 போல, முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கூடுதலாக கொடுக்கப்படும். 4. விசுவாசத்தின் சோதனை. ஆதி 22ஆம் அதிகாரம். தேவன் சொன்னார், உன் ஒரே மகனான இஸ்சாக்கை எனக்கு பலியாக்கிவிடு. மனித ஞானம் சொல்வது இது கொடூரம் என்று. ஆனால் ஆபிரகாம் நினைத்தது, தேவன் கொடுத்தவர், தேவைப்பட்டால் மீண்டும் உயிரோடு எழுப்ப வல்லவர். அவர் கத்தியை உயர்த்திய தருணத்தில் தேவன் தடுத்தார். அப்பொழுது தேவன் சொன்ன வார்த்தை, நீ உன் மகனையும் தடுக்காமல் கொடுத்ததினால் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆதி 22:16-17 மீண்டும் தேவன் உறுதி கொடுக்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பேன். நாம் தேவனை எல்லாவற்றிற்கும் மேலாக வைத்தால் தேவன் நம்மை எல்லாருக்கும் மேலாக உயர்த்துவார். பொறுமை. வாக்குத்தத்தம் நிறைவேற 25 வருடம் காத்திருந்தார். அதனால் தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். தாமதம் மறுப்பு அல்ல, தேவன் நமக்கு தரும் சிறந்த நேரம். ஆபிரகாமின் ஆசீர்வாத ரகசியம் 5 மட்டுமே: விசுவாசம், கீழ்ப்படிதல், ஜெப வாழ்க்கை, தியாக மனம், பொறுமை. இன்று தேவன் உன்னிடம் சொல்கிறார், நான் ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே தேவன் நான். நீ விசுவாசத்தில் நடந்தால் நீயும் ஆசீர்வாதமாயிருப்பாய். ஜெபிப்போம். கர்த்தாவே, ஆபிரகாமின் விசுவாசத்தை எங்களுக்கும் தாரும். கீழ்ப்படிதல், தியாகம், பொறுமை இவைகளை எங்கள் வாழ்க்கையில் உண்டாக்கும். எங்களையும் ஆசீர்வாதமாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.